நிறைய வந்து காய்கறிகளும் 70ஸ்ல 60ஸ்ல நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதையே திரும்பி கொஞ்சம் கொண்டு வந்தாலே ஐ திங்க் வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம் பேக். அதனால் மக்களுக்கு வந்து எல்லாம் போயிட்டாங்க, உச்சிக்கு போயிட்டோடனே ஓஹோ சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒவ்வொரு நியூஸு டாக்டர்கிட்ட போகிறது, எந்த ஹாஸ்பிட்டல் மூளை திறந்து வச்சுருக்காங்கல்ல, ஸோ தே வாண்ட் டு கம் பேக். அதனால தான் இந்த oily stuff, too much of cream, cheese, அதெல்லாம் வரும். அதெல்லாம் only with experience when they see other people suffering. நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறம் ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே யங் ஏஜ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 40 ஏஜில் 50 ஏஜில் தான் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்றதே வரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன், அதே மாதிரி நம்ம எந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேம், இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கிறீங்க? நிறைய ஹார்ட் அட்டாக் ஜஸ்ட் 40ஸ்ல 30ஸ்ல அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஜிம்ல பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்ம ஹெல்தின்னு நினைச்சோம். ஜிம் போயிட்டு ஜிம்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஐ திங்க் அது அண்டர்ஸ்டுட் தட் வி ஹேவ் டு சேஞ்ச் ஆல்சோ த ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ இப்போ நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய வந்து காய்கறிகளும் 70ஸ்ல 60ஸ்ல நம்ம பாட்டியும் நம்ம அம்மாவும் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதையே திரும்பி கொஞ்சம் கொண்டு வந்தாலே ஐ திங்க் யூ கேன் ஹாவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். எங்களை மாதிரி ஏஜுக்கு வரும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நானே இன்னைக்கு ஹோட்டலில் போய் கீதா கேஃபில் சாப்பிட்டேன். எனக்கு ஐ எம் நாட் ஸோ சாட்டிஸ்ஃபைட். ஐ பே 235 rupees. ஐ ஃபெல்ட் வாட் ஐ குக் இஸ் குட் அண்ட் ஹெல்த்தி ஃபார் மீ. எனக்கு வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டு தான் பிடிக்கும். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஒன்றும் சாப்பிடாது. அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களையும் பெப்சி சோடா ஐட்டம்ஸ் ஒன்றும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு புரியுது, எப்பயாவது தான் அதெல்லாம் சாப்பிடும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா நிறைய நாள் ஹெல்த்தியாக இருக்கலாம். ரொம்ப சவுத் இந்தியன் கார்ப் சாப்பிடாம சூப், சாலட் அண்ட் ப்ரோட்டீன், மில்லட்ஸ், தே ஆர் ஹெல்த்தி ஃபுட்ஸ். இது எந்த ஸ்நாக் ஷாப்பும் எதையுமே பார்க்கக்கூடாது. கண்ணு மூடிட்டு வாட் எவர் யுவர் பர்பஸ் அதை முடிச்சுட்டு வரணுமா. நிறைய அப்படியே ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்லேயே யூ கேன் கெட் எனி டைம் எனி டெலிவரி இஸ் பாசிபிள். வெரி வெரி டிஃபிகல்ட் டு ரெசிஸ்ட் டெம்டேஷன். பட் அஃப்கோர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு கஷ்டம். முன்னெல்லாம் வந்து ஹெல்த் பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம், எல்லாத்தையும் வச்சு சாத்துவோம். இப்போ ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு கொஞ்சம் வேர்ஸ் ஆகிட்டாலே பயம் வந்துடுதுல்ல. அப்போ பயம் வந்ததோட நம்ம ஹெல்த்தி ஃபுட், பாரம்பரிய சாப்பாடு இப்படிலாம் ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் எக்ஸசைஸ், முன்னெல்லாம் யார் எக்ஸசைஸ் பண்ணுவா? இப்போ அதுதான் மெயின், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோம்னா ஹெல்தி ஃபுட்டை தான் சாப்பிட்டாகணும். முதல்ல இந்த காலத்தில் வந்து இப்போ ஆர்கானிக் அது இதுன்னு நிறையா ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு நமக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம்லி மீல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தெம். எக்ஸசைஸ், நல்ல உணவு. ஃபுட்டு வந்து இப்போ வந்து நிறைய வந்து திணை, கம்பு இப்படி தான் நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெகுலராக வாக் பண்ணுறேன், வெளியில் சாப்பிட்றது கிடையாது, வீட்டு சாப்பாடு தான். அந்த காலத்துலலாம் வந்து இப்போ 40 ஏஜ்க்கு மேலே 50 ஏஜ்க்கு மேலே தான் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதே வரும். ஆனால் இப்போ வந்து கம்மி ஏஜ்லேயே, அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இன்னும் சொல்ல போனால் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஹார்ட் அட்டாக்ஸுமே ஒரு சிலருக்குமே வந்துட்டு இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹெல்த்தை இது பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு எல்லா காலத்திலுமே எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் பார்க்காம ஹெல்த் பற்றி நினைக்காம நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு தான் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு வந்து இப்போ 51, எனக்கு ஒன்றும் ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் கிடையாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் என் குழந்தைங்களையும் நான் வளர்த்துக்கிட்டே இருக்குது. இல்லை, மெயின் ரீசன் ஜங்க் ஃபுட் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே தே ஃபாலோ ஒன்லி ஷார்ட் ஈட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ், அதுமாரி தான் இருக்குது. நிறையா ஹெல்த்தி ஃபுட் நவ் த வேர்ல்டு இஸ் சேஞ்சிங். நிறைய பேர் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய மாறுறாங்க. இருந்தாலும் தே ஹேவ் டு ஃபாலோ தட். எதுவுமே சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது இல்லை. இப்போ ஐஸ்கிரீம்னாலும் ஓகே, 1 month ஒன்ஸ் நீங்கள் வெளியே போகிறீங்க சாப்பிடலாம். அது எதுவுமே ஹேபிச்சுவலாக மாற்றிக்கூடாது. ஜங்க் ஃபுட்டே ஹேபிச்சுவலாக மாற்றிக்கூடாது. பிரியாணின்னு ஹேபிச்சுவலாக மாற்றிக்கிறாங்க. அது என்னமோ ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அவங்க வந்து யங் ஏஜாக இருக்கனால இப்போ தெரியல. இந்த கம் ஓல்டர் டெஃபினெட்லி இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் தெம். It's not a good trend. They will realize with time that we should not eat fried stuff, oily stuff, too much of cream, cheese, அதெல்லாம் வரும். அதெல்லாம் only with experience when they see other people suffering health problems, they'll realize. யாரும் சொல்லி எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா things are available like that. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள they deliver things at home. வந்து நாட் ஒன்லி ஃபுட். எங்களை கேட்டால் நாங்கள் மலேசியன்னு, எங்களை கேட்டால் எங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் வேக்சின்.
வேக்சின் ரெண்டாவது சாப்பாடு. வாயில் ஜிப்பு போடலைன்னாக்கா போச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி பழைய கஞ்சி பழைய சோறை நீங்கள் வந்து உப்பு போட்டு வச்சு மக்கா நாள் வந்து அந்த நீராகாரம் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதா இருக்கட்டும், அந்த சோறு வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வைக்காதவங்க எனக்கு தெரியல, வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்போதும் வைப்போம். அந்த மக்கா நாள் சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட முடியும், அது வீணாக போகாது. அந்த அளவுக்கு அது வந்து ஹெல்த்தியான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல பாக்டீரியா அதில் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் எல்லாரும் அதை கேட்டு பிள்ளைங்களுக்கும் அதே எங்கள் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. அந்த சோறை வந்து புழிஞ்சி நான் போட்டு நான் குழம்ப ஊற்றிட்டா அது தெரியாது. அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். கட்டிலாம் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, இப்போ ஈஸியாக வந்துடுது. அப்புறம் நம்ம வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். எப்போ பாரு கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கூடாது. மொபைலும் கம்ப்யூட்டரில் உட்காந்தா அது உடம்பு சூடு தானே, எல்லாம் ரேடியேஷன் தானே. அப்படியே யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னா என்ன மேம்? எப்போதுமே நமக்கு ஹெல்த்து பார்த்து தான் சாப்பிடணும். என்ஜாய் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இருந்தால் நமக்கு லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறம் மருந்து மட்டும்தான் சாப்பிட முடியும். I think they are doing good. They are all very smart. They are doing good. Night and the phone time, screen time கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் I think they should be more involved with the society and socializing கொஞ்சம் பண்ணலாம். அவங்க எல்லாருமே அவங்களோட இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள போய் ரொம்ப இறுகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லணும்னா, ஓகே யூ பீப்புள் ஆர் ஒர்க்கிங், ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டப்பட்டு உழைக்கிற சமயத்தில் வந்து உங்களுக்கு பசிக்கும், கரெக்ட். பட் சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கொஞ்சம் அன்டைமில் சாப்பிடாதீங்க. யூ ஹேவ் டு ஹேவ் த வில் பவர் தான் நிச்சயம் கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள் டயட் கண்ட்ரோலை நீங்கள் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜங்க் ஃபுட் சாப்பிடணுங்கிற தேவையே இல்லை. ஜங்க் ஃபுட்லேயே இந்த சாலட் அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது, அதை சாப்பிட்டீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் அவாய்ட் ஜங்க் ஃபுட். எது நோ அட்வைஸ், தே வில் ரியலைஸ், தே வில் நோ வாட் இஸ் பெஸ்ட். நாங்கள்லாம் சொல்லி யாரும் திருந்த மாட்டோம், நாங்களே கேட்க மாட்டோம், எப்படி பசங்க கேட்பாங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்க வேண்டிய அட்வைஸ் வந்து ப்ளீஸ் ஸ்டாப் ஜங்க் ஃபுட்லாம். அது ஸ்டாப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடணும். பிகாஸ் அது வந்து இப்போ தெரியாது, ஆனால் இப்போ உள்ள முன்ன உள்ள காலகட்டத்துக்கு கொஞ்சம் வயசாகுனா தான் தெரியும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற மாதிரி இப்போ இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கே திடீர்னு ஏதோ ஆகுது. ஸோ அதனால ப்ளீஸ் யங்ஸ்டர்ஸ், நீங்கள்லாம் வந்து நிறைய வாழ்க்கையில் நிறைய வந்து சாதிக்கணும், நிறைய முன்னேறணும். எல்லாரும் விஜய் சாரை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் இப்போ இருக்கிற ஸ்டடீஸும் வெரி சீரியஸ், நம்பர் 1. செகண்டு வந்து படிக்கிறதும் நிறையா இருக்குது. ஆனால் மெனி யங்ஸ்டர்ஸ் ஐ ஹவ் நோட்டிஸ்ட், ஐ எம் லிவிங் இன் நவி பம்பாய், ஐ ஹவ் சீன் மெனி பேர் த ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங். அவங்க சொல்கிறது என்ன, எங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, அதாக இருக்குது, அது தட் இஸ் அ பிக் ஃபாலோ. உன்னோட ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாரும் தான் படித்து வந்திருக்காங்க, எல்லாரும் பெரிய பெரிய வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நீ வாண்ட் டு அடாப்ட் அ ஃபாரின் லைஃப், அது நம்ம கண்ட்ரி சூட்டபிளாக. அது நம்ம வந்து இந்த வெயிலில் சோட்டியும் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நம்ம நடந்தால் இப்படி இருப்போம், சாக்ஸு ஷூஸ் அதெல்லாம் நமக்கு தகுந்த லைஃபுக்கு தகுந்த ஃபுட்டுக்கு தகுந்த இதுதான் எடுத்துக்கணும். யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஃப்யூச்சரை யோசிக்கணும். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த நம்ம போகிற வழியிலேயே பசிக்கும், என் பசங்களே நான் சொல்கிறேனே, போகிற வழியில் பசிக்கும், அம்மா பர்கரில் நிப்பாட்டவா, இப்போ வந்து டிரைவ் த்ரூ ஒன்று வந்திருக்கு, அப்படியே வாங்கிட்டு அப்படியே போய் சாப்பிட்டு போகிறது. ஸோ அதில் நிப்பாட்டவா, பீஸாவில் நிப்பாட்டவா, இதுதான் கேட்குறாங்க. அந்த லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஆக்டிவிட்டி, கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ்டு, ஆக்டிவாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்லாம் வந்து ஒரு காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ இருக்க எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான் ஈட் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் வந்து அந்த பாரம்பரிய உணவை தேடி போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது எப்படி பாக்குறீங்களா? They are getting to know at least that நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் அது இதுன்னு பார்த்துட்டு அங்கே இருக்க பர்கர் பீட்சா எல்லாம் சாப்பிட்டோம், அது மைதான்னு தெரிஞ்சு. கான்ஃப்ளிக்ஸே தேவையில்லாமல் ஒரு அமெரிக்கன் கம்பெனி நம்மளுக்குள்ள ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு நம்மளை மட்டும் எல்லாம் அங்கேயும் ஏமாத்தினாங்க. அது இப்போது நிறைய பேர், பிகாஸ் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். ஜென்ஸி இஸ் நாட் ஆஸ் வி திங்க், தே ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். தே நோ ஓகே நீ என்ன ஃபுல் ஆக்குறியா, நான் உனக்கு திரும்பினா. ஸோ யூ சீயிங் நோ, தே நோ வாட் டு ஈட் இன் த மார்னிங். வாட் கோஸ் அரவுண்ட் வில் கம் பேக்.
அதனால மக்களுக்கு வந்து எல்லாம் போயிட்டாங்க, உச்சிக்கு போயிட்டாங்க. போயிட்ட உடனே ஓஹோ இது சரிப்பட்டு வராது. ஏன்னா ஒவ்வொரு நியூஸு டாக்டர் கிட்ட போகிறது, எந்த ஹாஸ்பிட்டல் மூலைக்கு மூலை திறந்து வச்சுருக்காங்கல்ல. ஸோ தே வாண்ட் டு கம் பேக். அதனால தான் இந்த பழைய மில்லட்ஸ் அந்த ஃபுட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த காலத்து மக்கள்லாம் இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. இல்லை இந்த கேப்பக்கூழிலே இது பாருங்கள், மில்லட்டியே வந்து நீங்கள் அந்த நாளில் வந்து முதல் நாள் பண்ண சாத்தை வந்து தண்ணி விட்டு மறுநாள் சாப்பிடுவாங்க, பழைய சோறு சாப்பிடுவாங்க. அதே மில்லட்லேயே அதுமாரி இருக்குது. அதுமாரி சாப்பிட்டா வெரி ஹெல்த்தி. அதுமாரி ஃபாலோ பண்ணலாம். பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் ஹெல்த்தாக இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும், இதை விட நல்லா சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினச்சி எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் விட்டுட்டு நம்ம பாரம்பரிய சாப்பாடே உணவே நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அடி உதெல்லாம் வாங்கிட்ட பிறகு இப்போ எல்லாமே வந்து ஹெல்த்தி ஃபுட் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெல்த்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்க. நீங்களுமே பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.